வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் ஆட்சி அமைக்க உள்ளதால் பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டம். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு. பூங்கொத்து கொடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பாஜக நிர்வாகிகள் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து. பொய்யர்களுக்கு அரசியலில் இடமில்லை என்பதை டெல்லி தேர்தலில் மக்கள் நிரூபித்து உள்ளார்கள். பாஜக தேர்தல் வெற்றி கூட்டத்தில் ஆம் ஆத்மி, காங்கிரஸை சாடிய பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி சட்டசபையில் நடைபெறவுள்ள முதல் கூட்டத்தொடரில் தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். எவரெல்லாம் கொள்ளையடித்தனரோ அவர்கள் அதனை திருப்பி அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி பரபரப்பு பேச்சு. டெல்லியில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் தோல்வி. 3வது முறையாக பூஜ்ஜியத்தை நோக்கி சென்றுள்ளதால் காங்கிரஸ் தலைவர்கள் கலக்கம். டெல்லி தேர்தல் முடிவுகளை பணிவுடன் ஏற்கிறோம். தலைநகரின் வளர்ச்சிக்கும் மக்களின் உரிமைக்கும் தொடர்ந்து போராடுவோம் என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி. புதுடெல்லியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற கெஜ்ரிவால் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் வீழ்ந்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறேன் என கெஜ்ரிவால் வீடியோ வெளியீடு. தேர்தலுக்கு முன்பு அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் பாஜகவினர் நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாக கருத்து. டெல்லியில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார்? புதுடெல்லி தொகுதியில் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவுக்கு அதிக வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 1,15,709 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி. சி. சந்திரகுமார் அபாரம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார் திமுக வேட்பாளர் வி. சி. சந்திரகுமார். மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் சுன்கரா சான்றிதழை வழங்கினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தோல்வி. 24,151 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்தது. பெரியார் மண்ணில் பெரும் வெற்றி பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பெருமிதம். நல்லாட்சிக்கான நற்சான்றுதான் ஈரோடு கிழக்கு வெற்றி என பேச்சு. மாநிலங்களுக்கு நிதி வழங்காமல் கடன் தருகிறோம் என்று கூறுவது ஆட்சியா அல்லது வட்டிக்கடையா? மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கேள்வி. அமைதியை சீர்குலைப்பதன் மூலம் மாநில வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. பாஜக ஆளும் மாநிலங்களை போன்று இல்லாமல் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பெருமிதம். ஒன்றிய ஆட்சியாளர்களே, வஞ்சிப்பது உங்கள் வழக்கம். வாழ வைப்பதும் வளர்த்தெடுப்பதும் எங்கள் பழக்கம். மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளவில்லை எனில் மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் பாஜக மரியாதையை இழக்கும் எனவும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் எச்சரிக்கை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் யாரும் இல்லாத போது திமுக பெற்றிருப்பது போலி வெற்றி என எடப்பாடி பழனிசாமி காட்டம்.
அதிமுக தொண்டர்களின் ஓட்டுகளை திமுகவினரே போட்டுக் கொண்டதாகவும் குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமட்டியடி கொடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டெல்லி தேர்தல் முடிவுகள் மூலம் இந்தியா கூட்டணி உள்ளதா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் கருத்து. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கப்படுமா? தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க மோடியாலும் முடியாது, எந்த கூட்டத்தாலும் முடியாது. நாம் தமிழர் கட்சி ஒரு பொழுதுபோக்கு மன்றம் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. பெரியாரை இழிவுபடுத்துதெல்லாம் என நினைத்தவர்களின் எண்ணங்களில் மண்புழும் அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது திமுக. திமுகவை எதிர்த்து நின்ற யாரும் டெபாசிட் பெறவில்லை என அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. ஈரோடு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகள் வாங்கிவிட்டதாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி. அதிமுக பாஜகவினர் வாக்களித்ததால் தான் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்றதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. தலைநகரில் பாஜக தலை நிமிர்கிறது, ஆம் ஆத்மி தலை குடிகிறது, காங்கிரஸ் நிலை குலைகிறது. தலைநகரிலேயே தாமரை மலரும் போது தமிழகத்திலும் தாமரை மலரும் என தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை. நாளை கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். தமிழ்நாடு முழுவதும் வரும் 11ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. வள்ளலார் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. சமீபத்திய பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சுட்டிக்காட்டி நடிகர் சரத்குமார் காட்டம். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழகத்தை சேர்ந்த 14 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை மீண்டும் அராஜகம். வேலூரில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 பெண்கள் உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. போச்சம்பள்ளியில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருடன் பெற்றோர்கள் சந்திப்பு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் நாளை முதல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடிவு. கடலூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டம். தனது மகளை பள்ளி நிர்வாகம் அடித்து கொன்றுவிட்டதாக தாய் கண்ணீர். தாம்பரத்தில் ராபிடோ ஓட்டுநர் மூலம் ஹவாலா பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட 2 கைது. 11,50,000 ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. வந்தவாசியில் அரசு பேருந்து நடத்துனர்களிடம் வசூல் வேட்டை நடத்திய போலி செக்கிங் இன்ஸ்பெக்டர் கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை. பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் கோயில் தை மாத திருவிழாவை ஒட்டி ஆட்சியர் அழகு மீனா அறிவிப்பு. கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. பட்டீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி விடுமுறை அறிவிப்பு.
மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் நாளை கலந்துரையாடுகிறார் பிரதமர் மோடி. மாணவர்கள் அச்சமின்றி பொதுத் தேர்வுகளை எழுத ஊக்கமூட்டும் வகையில் ஏற்பாடு. மும்பையில் உள்ள மேற்கு ரயில்வேயின் பாந்த்ரா டெர்மினஸ் பயிற்சி கிடங்கில் தீ விபத்து. தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். அமெரிக்காவில் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் 8000 சட்டவிரோத குடியேறிகள் கைது நடவடிக்கை தொடரும் என தகவல். சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் ஆண்கள் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் ராமநாதன், மைனேனி இடையை வீழ்த்தி ஜப்பான் ஜோடி சாம்பியன். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் முகமதின் அணியை வீழ்த்திய ஹைதராபாத் FC வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் சென்னை FC அணியிடம் விழுந்தது ஈஸ்ட் பெங்கால் FC.